வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பீட்சா சாஸ் செய்யலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. இதை நல்லா கொதிக்க விடணும். தக்காளியோட தோல் நல்லா ஸ்ப்ளிட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற விடுங்க. தண்ணியை ட்ரைன் பண்ணுங்கள். இப்போது தோல் எடுத்துருங்க. இந்த டொமேட்டோ பியூரியை நீங்கள் பீட்சா சாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக எந்த கறி செய்யும் போதும் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நீங்கள் கடையில் வாங்குகிற டொமேட்டோ பியூரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் சீக்கிரமே குக் ஆகிடும். ஏன்னா அது ஆல்ரெடி ப்ராசஸ். பட் நம்ம செய்கிற டொமேட்டோ பியூரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் சிம்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா அதே டேஸ்ட்டே வந்துடும். இதோ தக்காளியெல்லாம் சூப்பராக தோல் எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் லைட்டாக உருகுனதும் நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பீஸ் ஆனியன் போதும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இல்லைனா 3 பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். இது பெரிய சைஸ் பூண்டு. இது ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்ததாக நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கடையில் வாங்குகிற டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை இப்போது சிம்லே போடுங்க. அப்பப்போ கிளறி விட்டே வாங்க. இப்போ ஓரளவுக்கு வத்திருச்சு. இதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரி நல்லா வத்துனதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் இன்னும் கொஞ்சம் கூட போரிங் கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க வரமிளகாய் மிக்சியில் நல்லா கரகரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணுறோம். அண்ட் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இதை நீங்கள் கொதிக்க விட்டாலே தாராளமாக போதும். இதோ நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸ் வச்சு நீங்கள் பீட்சா, ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட், லெசானியா அண்ட் கால்சோன் பாக்கெட்ஸ்னு என்ன வேணாலும் செய்யலாம். அண்ட் வெறும் பிரெட்டில் தடவி சாப்பிட்டா கூட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.